வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பராக கஸ்டர்ட் ரோல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை குவிக்காக செஞ்செல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ரைஸ். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரைஸ் கிடைக்கலன்னா ஆக்டிவ் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால். பால் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஈஸ்ட் நல்லா வேலை செய்யும். இதை இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நான் இங்கே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா டைட்டாக இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் பொங்குறதுக்கு விட்டுருங்க. இந்த கேப்பில் நம்ம கஸ்டர்ட் செய்ய போகிறோம். கஸ்டர்டுக்கு 1/4 கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், இதோட 1 கப் பால். பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சது. இப்போ கட்டி விழாமல் இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிளற ஆரம்பிங்க. இது சீக்கிரமாகவே கெட்டியாயிடும், அதனால் கை விடாமல் கொஞ்சம் கிளறிட்டே வாங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இந்த பதம் வர வரைக்கும் கிளறணும். கிளறிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் இந்த மாதிரி ஆகிடும். இதோ நம்மளோட கஸ்டர்ட் ஸ்டஃபிங் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் மாவுக்கு வரலாம். மாவு கூட இங்கே பொங்கி நல்லா டபுள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை பிசைய போகிறதில்ல, கேதர் பண்ணிவிட்டு இதை உருட்ட போகிறோம். மாவு இந்த மாதிரி நல்லா தூவிட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இதில் வைங்க. இதை இப்போ நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக உருட்ட வேண்டாம், ஓரளவுக்கு திக்காகவே உருட்டுங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்டை இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிங்க. உருட்டிட்டு ஒரு நூலை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த மொத்தத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அவனில் வைக்கணுனாலும் வைக்கலாம், இல்லை அவன் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேக்கு நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி இதை பேக் பண்ண போகிறேன். நல்லா நிறமாக வரணுன்னா இதுக்கு மேலே மில்க் வாஷ் கொடுங்க. இந்த மாதிரி பாலை அப்ளை பண்ணுங்கள். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது சோலார் ஏர் ஃப்ரையர். இது ரொம்ப காம்பேக்டான ஏர் ஃப்ரையர், இடத்த அடைக்காது, ரொம்ப முக்கியமாக ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். இதில் நீங்கள் டெம்பரேச்சரை மேனுவலாக நீங்களாகவும் செட் பண்ணலாம். ப்ரீ செட்டிங்ஸ் கூட இருக்குது. ஒரு ப்ரீ செட்டிங் பட்டனை யூஸ் பண்ணியே நீங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ், ஃப்ரைஸ், பீட்சா, கேக்குன்னு எல்லாமே செஞ்சிடலாம். நான் இங்கே மேனுவல் செட்டிங் யூஸ் பண்ணுறேன். 160 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். முடிஞ்சிருச்சுன்னா லாங் பீப் சவுண்ட் கேட்கும். இங்கே 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் வெளியே எடுத்துறேன். அவனை விடவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ஏர் ஃப்ரையர் பேக் பண்ணும். இதோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சோலார் ஏர் ஃப்ரையர் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.